யாரையா இவன்? நம்ம கட்சிக்காரனா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்தா இருக்கேன்? எவனோ பைத்தியக்கார தீய வச்சுட்டு செத்து போயிட்டான். அவனை நான் தியாகி ஆக்கிட்டேன். ஜனங்க கேட்டா என்னையா சொல்றது? ஜனங்களுக்கு நாம சொன்னா தானே தெரியும். நீ பேசாம திரையா. அண்ணன் மயிலை மதிவேந்தன், அண்ணன் அஞ்சாவது சிங்க மருகுபாண்டி, அண்ணன் தியாகி சுடலை. அண்ணன் சுடலை அவர்கள் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் நம்மோடும் நம் கட்சியோடும் உடலும் உயிருமாக பணியாற்றி விட்டு நம் கட்சியின் கொள்கைக்காக தீக்குளித்து வீரமரணம் எழுதி இருக்கிறார். அன்னாரின் தியாகத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்ய குமுறுகிறது. அடடே வாங்க, இந்தப்பா இவங்க எல்லாம் நம்ம ஏரியாக்காரங்க. வாங்க. முந்தா நாள் இவங்களை சந்திச்சு நம்ம கட்சியில சேரும்படி ஒரு லட்சம் அடிச்சேன். என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க. டேய் பாமல இவங்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இவங்களை கட்சியில சேர்த்துக்க. நான் கட்சியில சேர்றதுக்காக இல்ல, எம்எல்ஏ பார்த்து இந்த மனுவை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஐயா, அந்த ஆள் படிக்காதவன், கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்தவன் வந்திருக்கேன். யோ, என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேச? என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம வாழ்க்கை தான் திறந்த புத்தகமாச்சே. சரி சரி, நீ ஒத்து. பெரிய தொல்லையா போச்சு. நீங்க கொடுங்க. வாங்கி படிச்சிட போறியாக்கும். பாத்துட்டு அப்படியே நிப்ப. ஆமா, உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டின பள்ளியோட கட்டடம் சரியா கட்டாதனால இடிஞ்சு விழுந்து 2-3 குழந்தைகளுக்கு அடிபட்டு போச்சு. அது சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அடிபட்ட குழந்தைகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். இடிஞ்சு போன பள்ளிக்கூட கட்டடத்தை உடனே கட்டி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சரியா நடக்க மாட்டேங்குது. அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்க பாருங்க, ரேஷன் கடைக்கு போனா சரியா அரிசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கிருஷ்ணாயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை விட கவர்மெண்ட் ஆட்சிக்கு போனா ஒரு நல்ல மண் தர மாட்டீங்களா? நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கேட்க வேண்டாம். இத பாரு தம்பி, நீ சும்மா இருப்பா, நான் பேசிக்கிறேன். டேய், அத பத்தி கேட்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? ஓட்ட பத்தி நீ பேசாதீயா. ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டானுங்க. மாறுவாடு கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தலைக்கு 25-30 வாங்கிட்டாங்க போட்டானுங்க. அது மட்டுமா 2 ரோடு சாராயம் அனுப்புறமா இல்லையா? டேய், ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதே இல்லடா. வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5-10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம். அது ஜனநாயக மக்களாட்சி. என்னப்பா? ஆமா, இப்படித்தான் சொல்றீங்க. போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்துச்சு தவிர சாராயம் வரவே இல்லைங்க. கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபாய் கமிஷன் எடுத்து கொடுத்தாரு. யோ, உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதால ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. ஓட்டுங்கிறது 5க்கும் 10க்கும் சாராயத்துக்கும் விற்கிற பொருளாயா? அது மனுஷனோட தன்மான பிரச்சனையா? காசுக்காக ஓட்ட விற்கிறதும் பொண்டாட்டி பொண்ணை விற்கிறதும் ஒண்ணுதான்யா. யோ, நீ சும்மாரியா? என்னமோ ஓட்ட நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. வெள்ளைக்கார கண்டுபிடிச்சா போகும்போது போற போது கொடுத்துட்டு போயிட்டான். ஓட்டுனா என்னன்னு போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழப்புற? யோ, ஏதாவது அர்த்தத்தோட பேசுறீங்க? என்னய்யா, ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் சட்டம் பேசுறாங்க. ஓட்டே வேண்டாம், எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ, எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரபரப்பரையா வந்துருவோம். எவனாவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம். போடுவீங்க. ஜனங்கள் ஏமாளியா இருந்தா இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலே செய்வீங்க. முதல்ல இந்த புகாருக்கு பதில் சொல்லுங்க. யோ, என்னையா மிரட்டுறீங்க? சொல்ல என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏ இந்த இடத்த விட்டு போக முடியாது, மறியல் பண்ணுவோம். உங்களுக்கு அவ்வளவு திமிராகி போச்சா? மரியாதை இந்த இடத்த விட்டு போயிருங்க. இல்ல கால் இருக்கிறத கட்டி கட்டி. டேய், எவன்டா எம்எல்ஏ செருப்பால அடிச்சவன்? உனக்கு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பால அட பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய், வடிச்சியா உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். யோ, என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டி வந்தியா? போலீஸ் இன்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்கயா. போய் நொறுக்குங்கயா. என்ன அது? அடிக்காதீங்க. எம்எல்ஏ ஒளிய நீங்க காக்கி சட்டை, யாரும் காக்கி சட்டை. சொன்னா கேளுங்க. விடியா? ஏயா, நியாயம் கேட்க வந்தவங்களே இப்படி போலீஸ் விட்டு அடிச்சு துரத்துறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏவா? யோ, நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. இந்த வண்டியில ஏத்துங்க. 6 மாசம் உள்ள போயிட்டு வந்தா புத்தி வரும். யோ, நீங்க எல்லாம் இதுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். சட்டசபைக்கு போறவன் நீங்க கூட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டியா? ஒத்தியா? யோ, இரியா, சட்டசபைக்கு போறேங்கற செருப்பு விட்டு போறியே, அங்க இதாயா முக்கியம்? நீயே வெச்சுக்கோ. யோ, வேட்டி இரி கட்டி போ. அங்க உருவறானுங்களா? கட்டி போட்டுக்கல. அங்க பொம்பளை எம்எல்ஏக்கள் ஜாஸ்தி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். மணி ஒரு நிமிஷம் எங்க வாயேன். என்ன சார்? ஒன்றும் இல்லை, உனக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது ஒரு 3000 ரூபாய் கடன் வாங்கி தர முடியுமா? வட்டிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ இருந்தாலும் நான் கட்டிடுறேன். ஏன் சார், நீங்க எப்பவுமே கடனே கேட்க மாட்டீங்க, இப்ப வட்டிக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களே? என்னையா பண்றது? நானும் கடன் வாங்க கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலையே.
எப்படியாவது குழந்தைங்களை கான்வென்ட்டா தான் சேர்க்கணும் உயிர் எடுக்கிறாயா? சார், பொம்பளைங்க சொல்லி செய்யறது இல்ல, இதெல்லாம் நாம தான் எடுத்துக்கிட்டு செய்யணும். இப்ப என்ன எடுத்துங்க, இந்த ஆபீஸ்ல சாதாரண பியூன் என் 3 பிள்ளைங்களும் கான்வென்ட்ல படிக்கிறாங்க. நேத்து கூட பாருங்க, என் கடைசி பையனுக்கு 20,000 ரூபாய் டொனேஷன் கட்டி பெரிய கான்வென்ட்ல சேர்த்து விட்டுருக்கேன். சார், குழந்தைங்க விஷயத்துல நாம தான் சார் அப்படி இப்படி உருட்டி பரட்டி செய்யணும். யோ, நீ சம்பளத்துக்கு மேல கிம்பளம் வாங்குற, ஒன்னால முடியும், நான் எங்க போறது? முதல்ல நான் சொன்ன கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியா? சார், என்ன பண்றது, முன்சாமிட்ட போனா 20 வட்டி கேட்பான். சார், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னையா? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பதான் ஒரு பார்ட்டி வந்து ஒரு பில்லை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி 3000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கான். அந்த ஃபைலு எப்படியும் உங்க மூலியமா தான் மேனேஜருக்கு போகணும். அந்த வேலையை நீங்களே செஞ்சு முடிச்சிட்டீங்களா, அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க. யோ, லஞ்சம் வாங்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல உனக்கு. சார், ஏன் சார் லஞ்சம்னு எடுத்துக்கிறீங்க? நாம ஆபீஸ்ல ஏதோ உபகாரம் பண்றோம், அதை அன்பளிப்புன்னு எடுத்துக்க வேண்டியதானே? ஒன்னும் அவசரம் இல்லை, நிதானமா யோசனை பண்ணி திங்க் பண்ணி வையுங்க. நான் அதுக்குள்ள வெளியில போய் ஒரு தம் அடிச்சுட்டு வந்துடுறேன். மணி, ஆ? இங்க வா. இந்த 3000 ரூபாய் பணம் சொன்னியே, ஆமா. அத கூட. இப்பதான் சார் நீங்க உலகத்தையே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதோ பாரு மணி, இது ஒரு அவசர காரியத்துக்காக தான் வாங்குறேன். இதை நீ கடனாவே வச்சுக்க. 2-3 நாள் எப்படியாவது புரட்டி தரேன், நீ மேனேஜர் கட்டி கொடுத்துரு. அடடட, ஏன் சார் மறுபடியும் சொதப்புறீங்க? சார், உங்களால புரட்ட முடிஞ்சா அந்த கணக்குல வச்சுங்க, இல்லைன்னா இந்த கணக்குல வச்சுங்க. எப்படியோ அந்த காரியத்தை நீங்க தான் முடிச்சு தரீங்க. நான் வரேன். லட்சுமி, லட்சுமி, இந்தாம்மா கிருஷ்ணாடி இல்லைன்னு சொன்னியே, இந்த வச்சுக்கோ. ஒரு 2 நாள்ல திருப்பி கொடுத்துடுறேன். அதனால என்ன, உன் கஷ்டம் எனக்கு தெரியாதா? மெதுவாக்கும். அம்மா, இந்த மாசம் வாடகை கொடுக்கல, நயனா வெளியே வந்து சத்தம் போட போறாரு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அடந்த கிழங்கு கிடக்குது, நீ மெதுவாட்டம் கூட. இப்ப என்ன அவசரம்? ஏமா கொஞ்சம் இப்படி வாமா. ஏமா, உன் மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்க? டீ வாங்கிட்டு வரும்போது என்னமா சொல்லி வாங்கிட்டு வந்த? மாசம் மாசம் கரெக்டா பணத்தை கொண்டு வந்து கட்டணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்த. 2 மாசமா பணமும் கட்டல, வந்து பதில் சொல்லணும் என்னமா அர்த்தம்? சார், என் வீட்டுக்காரருக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு, வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை போச்சுன்றதுக்காக சாப்பிடாம இருக்கிறீங்க? பட்னி கிடந்தாவது பணத்தை கட்டணுமா? சத்தம் போடாதீங்க, அக்கம் பக்கத்துல தப்பா நினைச்சுக்குவாங்க. இந்த மாசம் எப்படியாவது கட்டிடுறோம். இதாமா, இந்த சாகு போக்கலாம் வேணாம், மரியாதை பணத்தை வை. நான் டிவி வாங்கி ஏமாத்தலாம் பாக்குறியா? யோ, என்னையா பொம்பளை இந்த மரியாதை இல்லாம பேசுற? இவ்வளவு ரோசம் இருக்கிற கரெக்டா பணத்தை கட்ட வேண்டியதானயா? யோ, இதுக்கு மேல நீ பேசுறது. நான் மறைக்கிறேன், போயா. டிவி குட்டானா மரியாதை இல்லாம பேசுறான் ராஸ்கல். ஓ, வாகன கடனை கொடுக்க வக்கீல்ல உனக்கு மரியாதை வேண்டிய. இதுக்கு மேல பேச செருப்பு பிஞ்சிரும். பிச்சு கூட நான் ஒரு அரசியல்வாதி இந்த ஏரியாவில் இருக்கிறேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கலாட்டா பண்றேன். வாகன கடனை கேட்க வந்தாலும் அடிக்க வர்றாங்க. திருப்பி கொடுத்துடல அப்படின்னா பேசுற நீ ஆனாலும் காடிக்கிறீங்க. எங்க முதலாளி கிட்ட சொல்லி என்ன பண்ற பாருங்களா? உங்க முதலாளி கடையெல்லாம் கொளுத்தி விடுவேன். அம்மா, என்ன தலைவரே, யாரவன் இதான் தகராதா? உங்ககிட்ட கலாட்டா பண்ணனா? எங்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இவன் உயிரோட போயிட முடியுமா? இந்த பக்கத்து ஃபேமிலி தான் தகராறு பண்ணிருக்கான். என்னப்பா படிச்ச ஆளா இருக்கிற, ரோட்ல வந்து சண்டை போடுறிய, அசிங்கமா இல்ல? போப்பா, இந்தமா கூட்டிட்டு போ. வர வர நம்ம ஏரியா ரொம்ப கலீஜியா போச்சுப்பா. ஏங்க, யாரு எப்படி போன நம்மளுக்கு என்ன? நீங்க ஏன் தலையிடுறீங்க? போங்க. நான் ஒரு அரசியல்வாதி, இந்த ஏரியாவில் நான் இருக்கும்போது பொறுக்கி தரமா சண்டை போட்டா என்ன நினைப்பாங்க? இவனுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். சார், அந்த ஆளு நடக்கிறான் சார், நீங்க போங்க போங்க சார். இப்போ உனக்கு திருப்தியா?
இத்தனை நாள் வர்றதும் தெரியாம போறதும் தெரியாம சம்பாதிக்கிறத வச்சுட்டு மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிட்டேடி. உன்னால என் வேலையும் போச்சு, கௌரவமும் போச்சு. பத்தாவதுக்கு கண்ணுக்கு ஒரு டிவி வாங்க வச்சு இந்த தெருவையை மூஞ்ச காரித்து போற மாதிரி வச்சேடி. எதுக்கான அவன் அவெல்லாம் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ண மாதிரி ஆகிட்டேடி. இதுக்கு மேல நான் அவமானப்படுத்த நினைச்சா சாப்பாட்டுல கொஞ்சம் விஷத்தை வச்சு இல்ல ஒரே கொரிடு. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. என்னவோ எல்லாத்துக்குமே நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுறீங்க. என்னாலே உங்க வேலை போச்சு. நானே உங்களை லட்சம் வாங்க சொன்னேன். ஆமாடி, உனதான் போச்சு. மனுஷன் பணம் பணம் நினைச்சா வேற என்ன செய்ய முடியும்? பண்றத பண்ணிட்டு நியாயம் வேற பேசுறான். அப்படி என்ன வேற இதுக்கு மேல உலகத்தை பேசுற பொண்ணுல உடைச்சுவேன். இப்படியா அவமானப்படுறது இல்லாம பேச வேற பேசுறாவோ? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? என்னங்க நீங்க அண்ணன் கிட்ட போய் சரியா பேசிக்கிட்டு வாங்க. என்ன எல்லாத்துக்குமே நான் தான் தப்புன்னு சொன்னேன். அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது. அக்கா அழுகாதீங்க. இப்படியா? நான் பரவாயில்ல. வர வர வாழ்க்கையில நிம்மதி எல்லாம் போச்சு. மூக்குன்னு இருந்தா சளி இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி குடும்பம் இருந்தா பிரச்சனை இருக்கத்தான் சார் செய்யும். உங்க முண்டாட்டி எவ்வளவு தங்க சார். ஏன் முண்டாட்டில வந்து நீங்க ஒரு நாள் குடும்பம் நடத்தி பாருங்க பாப்போம். முடியுமான்னு அங்க எங்கன்னு வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சா எல்லாம் சரியா போகும் சார். அட எவன் வேலை தரான்? நானும் யாராவது ஆபீஸ்ல சார் எனக்கு இப்பதான் சார் நினைவு வருது. என் கூட வேலை பார்க்கிற ஒரு ரிச்சாக்காரன் ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான். என்ன பிராந்தி கடை வேலையா இருக்கேன்னு பாக்குறேன். அது போக நம்ம எம்எல்ஏ ஃபேக்டரியா. அட போயா, மனுஷ முக்கியம் இல்ல பணம் தான் வாழ்க்கை நாடுறதுக்கு அப்புறம் எவன் கம்பெனியா இருந்தானா எந்த வேலையா இருந்தானா அட்ரஸ் கூட நான் போய் பாக்குறேன். அப்புறம் என்ன இப்பவே அட்ரஸ் வாங்கி கொடுத்துறேன். இன்னைக்கே போய் வேலைக்கு சேர்ந்துருங்க. நான் போய் இந்த கஞ்சி எடுத்து வந்துடுறேன். சார் சார் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. செக்யூரிட்டி இல்லாம நான் யாரையும் வேலையில சேர்த்துக்கிறது இல்ல. நீ போப்பா. முன்ன பின்ன தெரியாதவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா நமக்கு தான் வம்பு. வணக்கம் சார். உட்கார். அதெல்லாம் இருக்கட்டும். எது வரைக்கும் படிச்சிருக்கிற? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். இதுக்கு முன்னால எங்க வேலை பார்த்த? கவர்மெண்ட்ல 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் சார். கவர்மெண்ட்ல 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கியா? அப்புறம் ஏன் இந்த வேலைக்கு வந்த? சார் அது லஞ்சம் வாங்கினேன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். ஏதோ குடும்ப சூழ்நிலையில அப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் உனக்கு நான் வேலை கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? எதையும் மறைக்காம உள்ளது உள்ளபடியே சொன்ன பார். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா இது கொஞ்சம் கேஷ் ஸ்டீலிங் உள்ள ஒரு வேலை. இதுக்கு உங்க ஏரியாவுல யாராவது பெரிய ஆளுங்க செக்யூரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். உன்னால முடியுமா? சார் எனக்கு அப்படியெல்லாம் யாரையும் தெரியாது சார். சார் எனக்கு வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க சார். நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன் சார். ஐயோ, உன் மேல சந்தேகப்பட்டு சொல்ல கண்ணே. கம்பெனி ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்க, அதுக்காக தான் சொல்றேன். சார் என் குழந்தை குட்டிகள்லாம் பட்டினியா இருக்காங்க சார். சார் இந்த வேலை மட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சார். அதான் இல்லன்னு சொன்னா போகலப்பா. யோ நீயா? நீ எங்க இங்க வந்த? ஏன்பா இவர் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரருப்பா. இது வேலைக்கு வந்தியா? ஏப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். இவர் யுவர் அப்பாயிண்டட். டேய் இவர் வேலைக்கு சேர்த்துக்கடா. நான் மட்டும் என்ன வேலை போட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொன்னேன் கம்பெனி ரூல்ஸ் இருக்குதே அதை சொன்னேன். சரி நீயே சொல்லிட்ட, அப்புறம் என்ன? அப்பா இதுல 5000 ரூபாய் காசு இருக்கு, அட்வான்ஸா வச்சுக்க. நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு. போயிட்டு வா. ரொம்ப நன்றி சார். தம்பி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பிசினஸ் பிராந்தி பிசினஸ். சில சமயத்துல ஆபீஸ்ல வேலை இருக்கும், சில சமயத்துல சரக்கு எடுத்துக்கிட்டு லாரியில போயிட்டு வர வேண்டியது இருக்கும். சார் எனக்கு டிரைவிங் கூட தெரியும் சார். நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் சார். தரையை துடைக்க சொன்னா கூட நான் துடைக்கிறேன் சார். இந்த தரையை துடைக்கிறேன்னு சொன்ன பார், அங்கதான் நீ பெரிய ஆளா வருவ. போயிட்டு நாளைக்கு வேலைக்கு வா. போ. இந்த ஆளுக்கு நான் அப்பவே சொன்னேன் கவர்மெண்ட் வேலையில இருந்து பட்டிக்கிறது சாகாதேன்னு. சரி பக்கத்து வீட்டுக்கார வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். இந்தப்பா உன் பேர் என்ன? டேய் யார உள்ள வருது? டாய் சாராய் கோஷ்டி உங்களுக்குள்ள தகராறுன்றதுனால ரோட்ல போற பொது ஜனம் எங்களை வெட்ட சொல்லுதா? எங்கடா சிவராம? அவர் இல்லையா? டாய் உள்ள வச்சு போடு போடு. அடி என்னது வீட்டை அடிச்சு நொறுக்குறாங்களா? யாரையா?
லட்சுமி டேய் எவன்டா வீட்டு அடிச்சு நோக்குது எங்கடா அவனுங்க அவங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி போட்டு போயிட்டாங்க சார் வீட்டுல ஒரு பொருளை விட்டு வைக்கல சார் அப்பா நிறைய ரவுடிகெல்லாம் வந்து டிவி மீன் தொட்டிலாம் உடைச்சிட்டாங்கப்பா மீன் எல்லாம் செத்துருச்சுப்பா அப்பா அப்பா அவனுங்க எங்களையும் அம்மாவையும் அடிக்கிறாங்கப்பா அப்ப நானும் அக்காவும் படிக்கட்டு கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அந்த பாவிங்க இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா எங்களை எல்லாம் அடிச்சு கொண்டு இருப்பானுங்க அவனுகிட்ட இருந்து தப்பிச்சதே பெரிய பாடா போச்சு பீட்டர் எந்த ஏரியா அவனுங்க குறுக்கு போட்டுக்கிறோம் சார் அவனுக்கு யாருன்னு காட்டு குண்டு அடிச்சிருவாங்களே வாயா இல்லைங்க எங்க போறீங்க செஞ்ச பாவம் பத்தாதுன்னு மறுபடியும் போறீங்களா ஆம்பளை இல்லாத வீட்டுல பூந்து அடிச்சிருக்கானுங்க அவங்கள சும்மா விட சொல்றியா ஏன் அடிக்க மாட்டாங்க நீங்க எம்எல்ஏ பேச்சு கேட்டு ரவுடித்தனம் பண்றீங்க பாதிக்கப்பட்டவங்கள சும்மா இருப்பாங்களா அத்தை இங்க வந்து உடைச்சு போயிட்டாங்க நானா ரவுடித்தனம் பண்ணேன் ஆமா ரவுடித்தனம் பண்றீங்க உங்களால ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு அந்த மருகு பாண்டி எம்எல்ஏக்கு துரோகம் பண்ணிட்டான் அதுக்காக நியாயம் கேட்க போனேன் அங்க ஏதாவது நடந்து போச்சு அதுக்கு நானா பொறுப்பு ஐயோ யாரு பொறுப்பு அந்த எம்எல்ஏவோட சவகாசமே நமக்கு வேண்டாங்க அந்த பாலா போனவங்க கிட்ட வேலைக்கு சேர்த்து நீங்களும் நாசமா போயிட்டீங்க நம்ம குடும்பமும் நாசமா போச்சு லட்சுமி நீ எம்எல்ஏ பத்தி பேசாத நான் பேசுவேங்க நம்ம குடும்பத்தை அழிச்சவனை பத்தி நான் என்ன வேணாலும் பேசுவேன் அவன் நாசமா பின்னயா என் குடும்பமே நடத்தல இருக்கும்போது வேற எவன் எனக்கு வேலை கொடுத்தா இந்த வீடு சொத்தெல்லாம் யாரால அவனால தானயா வேணாங்க அந்த பாவி கொடுத்த சொத்தை வேண்டாம் சொகமும் வேண்டாம் பிச்சை எடுத்தாவது பொழைச்சுக்கலாங்க எதை பத்தி வேணாலும் பேசு ஆனா எம்எல்ஏ பத்தி மட்டும் பேசினேன் என்னால பொறுத்துக்க முடியாது அப்ப எங்களை விட அந்த எம்எல்ஏ தான் பெருசா ஆமாண்டி அவருக்காக நான் உயிரை கொடுப்பேன் உயிரை கொடுத்துட்டு அப்ப நானு இந்த பிள்ளைகளோட தெருவில் அனாதே நிக்கிறமா இந்த பாருங்க உங்களுக்கு நானும் குழந்தைகளை வேணும் நீங்க அங்க போக கூடாது எனக்கு போகாதீங்க வெளியில எல்லாரும் உங்களை கருவிட்டு இருக்காங்க நீங்க போனீங்கன்னா உங்களை உயிரோட விட மாட்டாங்க எங்க நீ யாரு அவங்கள நான் பாத்துறேன் எனக்கு என் பேச்ச மீறி போனீங்கன்னா என்ன என் பிள்ளைகளை உயிரோட பார்க்க முடியாது ஏன் நீ மிரட்டுறியா முட்டாள்தனமா நீ முடிவு எடுத்தா நானா பொறுப்பு செத்தா சாவடி சார் எனக்கு சார் நில்லுங்க சார்